சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாவே டோட்டலாவே 3 நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். அந்த 3 நட்சத்திரங்கள்ல ஒரு 2 1/2 வருஷமாவே பாதிப்பு. அதில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாகவே எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாம, மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு, தன்னுடைய வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்க பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன அழுத்தம் ரொம்ப அதிகமான மன அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசும்போது ஒரு வார்த்தைய விட்டுட்டாங்கன்னா, அத புடிச்சுக்கிறாங்க. நீ சொன்னனால தான் இது நடந்துச்சுங்காங்க. ஆனா, இவங்க மனசார அப்படி யாரையும் நினைச்சு சொல்லல. அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த அழுத்தம், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் எப்படா கடந்து போகும்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா, கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்த 2026 அதை கடத்தி விட்டு உங்களை நல்ல வழி காட்டுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனா, அண்ணன் சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு மே மாசம் வரையும் பொறுமையா காத்துருங்க. ஜூனுக்கு அப்புறம் தான் உங்க லைஃபே மாறப்போகுது. ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்க நெனைச்ச விஷயங்கள் நடக்கப்போகுது. பொருளாதார விஷயங்கள்ல நல்ல மாற்றம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு. கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்னா, உங்களுக்கு தூக்கமே வராதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா, உங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. ஏன்னா, நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறவரு நேர்மையானவர் நாங்க புரிஞ்சுக்கிருவோம். ஆனா, கூட இருக்கவங்க எல்லாருமே உங்கள எப்புட்றா உங்க நேர்மைய உடைச்சிறலாம். உங்களுடைய ஒரு உண்மையான தன்மைய உடைச்சு, உங்கள எப்படி குனிய வைக்கலாம்? எப்படி வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்கலாங்கிறது தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூழ்ச்சி தான். இந்த சூழ்ச்சி எல்லாமே முறியடிச்சு, நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த 2026 உறுதியாக இருக்கும்.